ரஷ்யாவின் பாதுகாப்பு மன்றம் ஈரானுக்கு அவசரமாக அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி என்ன? ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக எவ்வாறான உளவு தகவல்களை ரஷ்ய தரப்பினர் பெற்றுக் கொண்டுள்ளார்கள்? அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஈரானின் சரக்கு கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் அமெரிக்காவின் முற்றுகைக்கு உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஈரானிய முப்படைகளும் காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய முக்கியமான அறிவிப்பும் வரவிருக்கும் 2 நாட்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு அற்புதமான நாட்களாக இருக்க போகின்றதா, அல்லது பித்தி பிடித்து புலம்பித் திரியும் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்த போகின்றதா? ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட போகும் அடுத்த கட்ட பொருளாதார தடைகளும் ஈரானினுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்கான வேலை திட்டங்களும் மொசாட் உளவாளிகளை கொத்தாக அளிக்கும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குழு தலைவர்களும் பின்ஜபீல் பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்களும் கியாம் பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட மோதல்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் அறிவிப்புகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உறுதியான நிலைப்பாடும் கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஜஹ்ரானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகருமாறு உத்தரவிட்டிருந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2 வார யுத்த நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 2 தினங்களிலேயே இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு முன்பு ஈரானிய தரப்பினர் வழங்கிய உச்சழுத்தங்களின் விளைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தியிருந்தது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வெளியேறுமாறு விடுக்கப்பட்டிருந்த கட்டளைகளையும் நடைமுறைப்படுத்தி இருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஜஹ்ரானி நதி பிரதேசத்திற்கு வடக்கே செல்லுமாறு மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதற்கு பின்பே இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் லிட்டானி நதி பிரதேசமாகும். இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்க பிரதேசம் ஜஹ்ரானி நதி பிரதேசமாகும். தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் லிட்டானி நதிக்கும் ஜஹ்ரானி நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஜஹ்ரானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகருமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பாக லெபனானினுடைய இராணுவ ஆய்வாளர் ஹுசைன் முர்ததா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்க தொடங்கிவிட்டது. லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதற்கு பின்பே தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிட்டானி மற்றும் ஜஹ்ரானி நதிக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலும் தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. ஜஹ்ரானி நதிக்கும் லிட்டானி நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் இவர்கள் வெளியேறுமாறு கூறியிருப்பது லெபனானிய அரசாங்கத்தின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லிட்டானி நதிக்கு தெற்கு பிரதேசத்திலும் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் லிட்டானி மற்றும் ஜஹ்ரானி நதிக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலும் இருந்தே அதிகளவான ஏவுகணை தாக்குதல்களை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்கின்றார்கள். லிட்டானி நதிக்கும் ஜஹ்ரானி நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலிருந்து அதிகளவான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொள்கின்றார்கள். இதனால் தற்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தளங்களை முழுமையாக அளிப்பதற்கான அனுமதியை லெபனானிய அரச தலைவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளார்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்ற நேரடியான பேச்சுவார்த்தையின் போது லெபனானிய அரச தலைவர்கள் இதற்கான அனுமதியையும் வழங்கியுள்ளார்கள். இதன் விளைவாகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசமான ஜஹ்ரானி நதி வரையில் அதனுடைய தாக்குதல் இலக்குகளை விரிவுபடுத்தியுள்ளது. உண்மையில் இது லெபனானிய அரசாங்கத்தின் அவமானமாகும். லெபனானிய மக்களுக்கு எதிராக லெபனானிய அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும் என லெபனானிய இராணுவ ஆய்வாளர் ஹுசைன் முர்ததா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் ஃபதுலுல்லா அவர்கள் பாராளுமன்ற உரையின் போது இவ்வாறு தெரிவித்தார். லெபனான் அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பது மிகப்பெரிய அவமானமாகும். இந்த அவமானத்தினை வரலாற்றிலிருந்து ஒரு பொழுதும் அளிக்கவே முடியாது. மேலும் லெபனான் எதிர்ப்பினுடைய அகராதியில் சரணடைதல் என்கின்ற பின்வாங்குதல் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. ஹிஸ்புல்லா ஒரு பொழுதும் பின்வாங்காது, சரணடையாது. நீங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு மேற்கொண்டிருக்கக்கூடிய நேரடியான பேச்சுவார்த்தைகளுக்கான விளைவுகளை அனுபவிப்பீர்கள். பின்ஜபீல் பிரதேசத்தில்
பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் உறுதியாக போராடுகின்றார்கள். மேலும் பிஞ்சபில் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் கைப்பற்ற முடியவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் பிஞ்சபில் பிரதேசத்தில் நிலைத்திருக்கவும் முடியாது என ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹசன் ஃபதுலுல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு பிஞ்சபில் பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையிலான உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் பிஞ்சபில் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ரதுவான் படைப்பிரிவினர் 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பிஞ்சபில் பிரதேசத்தை சுற்றி வளைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தொடரணிகளை சிதைக்கும் நோக்கத்தோடு தொடர்ச்சியான கவசதிருப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் பிஞ்சபில் பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள முடியாத நிலைமையே ஏற்பட்டுள்ளது. அதே போன்று இன்று மாலை கியாம் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிஞ்சபில் பிரதேசத்தினூடாக முன்னேற முடியாததன் விளைவாக தற்போது கியாம் பிரதேசத்திலே மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே கியாம் பிரதேசமாகும். தற்போது கியாம் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவுக்கு விஜயம் செய்து சீன அதிபரோடு அவசரமாக மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இதன்போது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். உக்ரைன், லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எங்களுடைய மேற்கத்திய சகாக்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகள் உலக அமைதியை மோசமான நிலைமைக்கு தள்ளியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகவே இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அவர்களுடைய அடிமை வர்த்தகத்தை வாக்குகின்றார்கள். மற்றவர்களுடைய இழப்பின் மூலமாக தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் இவர்கள் மேற்கொள்கின்றார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியமும் பாரசீக வளைகுடா பிரதேசமும் அவிழ்க்க முடியாத மிகப்பெரிய நெருக்கடிக்குள் சிக்கிக் கொண்டுள்ளன. இந்த நெருக்கடி அவ்வளவு இலகுவாக அவிழ்க்கப்பட மாட்டாது. மேலும் அமெரிக்காவினுடைய சட்டவிரோதமான தாக்குதல்களின் விளைவாகவே ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடியது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளே காணப்படுகின்றன. மேலும் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தேவையான முழுமையான ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை ரஷ்யாவும் சீனாவும் வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே போன்று ஈரானின் அணுசக்தி திறன்கள் மற்றும் யுரேனியம் செறிவூட்டல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ரஷ்யா தயாராகவே இருக்கின்றது என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமையில் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்கள் தொடர்பாக ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று காலை தெஹ்ரானின் இமாம் கொமைனி வீதியில் ஒரு வெடிப்புச் சம்பவம் பதிவாக இருந்தது. பிரிவினைவாதிகள் மற்றும் மொசாட் உளவாளிகள் மூலமாகவே கார் ஒன்றுக்குள் வெடிப்பொருட்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் குறித்த காரை வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே நேரம் இந்த வெடிப்பு சம்பவமானது சிறிய சம்பவமாகவே பார்க்கப்படுகின்றது. குறித்த வெடிப்பு சம்பவத்தில் யாருக்கும் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை என்றும் சிறிய அளவிலான வெடிப்பொருட்களை வெடிக்கச் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று இன்றைய தினம் மொசாட் உளவாளிகளுடைய பிரிவினைவாதிகளுடைய மிக முக்கியமான தலைமைகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஈரானிய பசிஜ் படை பிரிவினர் அறிவித்துள்ளார்கள். ஈரானின் 6 மாகாணங்களில் இருக்கக்கூடிய 35 நபர்களை கொண்டிருக்கக்கூடிய 5 தலைமைகளை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மொசாட் உளவு வலையமைப்பை ஈரானிய பசிஜ் படை பிரிவினர் கண்டுபிடித்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையும் உறுப்பினர்களையும் கைது செய்துள்ளார்கள். மேலும் இவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் பல மொசாட் உளவாளிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் டேனிஸ் சிட்ரினோவிச் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த போரிலே நெட்டன்யாஹூ வெற்றி பெறவில்லை. இந்த போரில் நெட்டன்யாஹூ வெற்றி பெறப் போவதும் இல்லை. உண்மையில் இந்த போரானது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாகும். அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாகும். இந்த போரினுடைய ஆரம்பத்தில் நெட்டன்யாஹூவும் டொனால்ட் ட்ரம்பும் அளித்த வாக்குறுதிகளும் தற்போது அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளும் இந்த போரினுடைய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றன. ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்காவினாலும் இஸ்ரேலினாலும் சரியான முறையில் காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஈரானினுடைய இராணுவ திறன்களும் ஈரானிய இராணுவத்தின் உறுதியுமே இதற்கு மிக முக்கியமான காரணமாகும். மேலும் இந்த போரின் விளைவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரான் அதனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது. போருக்கு முன்பிருந்ததை விட ஈரான் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அதனுடைய செல்வாக்கை அதிகரித்துள்ளது. இது இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாகும். இதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு அரபு நாடுகளோடு இயல்பாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. மேலும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில்
மத்தியில் ஈரான் ஒரு நம்பிக்கையை விதைத்துள்ளது. மேலும் அரபு நாட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக அரபு நாட்டு மக்களை திருப்புவதற்கான வேலை திட்டங்களையும் ஈரான் மேற்கொண்டுள்ளது. தற்போது இந்த போரானது வெற்றி பாதையில் பயணிப்பதாக டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் சர்வதேசத்தை ஏமாற்றலாம், இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க மக்களை ஏமாற்றலாம். ஆனால் களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் இதற்கு புறம்பானது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் மீது மேலும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரத்தை முடக்கும் நோக்கத்தோடு காங்கிரஸ் சபையில் இன்றைய தின முன்மொழிவுகளுக்கான வாக்கெடுப்புகள் நடைபெறப் போகின்றன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை தடுக்கும் முன்மொழிவுக்கான வாக்கெடுப்பே நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த வாக்கெடுப்பில் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியடைந்தால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை காங்கிரஸ் சபையினுடைய அனுமதி இல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினால் மேற்கொள்ளவே முடியாது. இருப்பினும் இந்த வாக்கெடுப்பில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து அமெரிக்காவினுடைய கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதிக்கப் போகின்றது. மேலும் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு அமெரிக்கா ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான பொருளாதார தடைகளை நீக்கியிருந்தது. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டதனால் ஈரானிய எண்ணெய்கள் மீதான சில தடைகளை நீக்கியிருந்தது. மேலும் இந்த தடைகள் இன்னும் 3 தினங்களுக்குள் காலாவதியாகிவிடும். மீண்டும் இந்த தடைகளை புதுப்பிப்பதற்கான நோக்கம் இல்லை என அமெரிக்காவின் கருவூலத்துறையானது அறிவித்துள்ளது. மேலும் தற்போதைய நிலைமையில் ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு 2ஆம் கட்ட பொருளாதார தடைகளையும் ஈரானுக்கு எதிராக விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. அதே போன்று ஓமான் மற்றும் சீனாவில் இருக்கக்கூடிய வங்கிகளின் மூலமாக போலி நிறுவனங்களை பயன்படுத்தி ஈரான் மிகப்பெரிய நிழல் பொருளாதாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும், இவ்வாறு ஈரானின் இந்த நிழல் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகளுக்கு எதிராகவும் நாங்கள் தடை உத்தரவுகளை பிறப்பிக்கப் போவதாகவும் அமெரிக்க கருவூலத்துறையானது அறிவித்துள்ளது. மேலும் குறித்த வங்கிகள் அவசரமாக ஈரானினுடைய இந்த நிழல் பொருளாதார நிறுவனங்களை முழுமையாக நீக்கிவிட வேண்டும் என்றும் ஈரானிய நிறுவனங்களின் சொத்துக்களை முடக்கிவிட வேண்டும் என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. ஈரான் கடந்த 47 வருடங்களாக உச்ச பொருளாதார தடைகளை அனுபவித்து வருகின்றது. தற்போது ஈரானுக்கு எதிராக விதிக்கக்கூடிய இந்த பொருளாதார தடையின் மூலமாக எதுவுமே மாறப்போவதில்லை. மேலும் இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் எவ்வாறு வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஈரானியர்களுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த 47 வருடங்களாக மேற்கொண்டு வரக்கூடிய இந்த வர்த்தகத்தை அவர்களுக்கு திறம்பட மேற்கொள்ள முடியும். இதனால் அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார தடைகள் ஈரானினுடைய பொருளாதாரத்தை எந்த விதத்திலும் பாதிக்கப் போவதில்லை. ஏன் ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முழுமையாக முற்றுகையிட்டாலும் ஈரானினுடைய பொருளாதாரத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் ஈரானியர்கள் அனைத்திற்கும் மாற்று வழிமுறைகளை பயன்படுத்துகின்றார்கள். மேலும் ஈரானினுடைய அமைவிடம் இதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கின்றது. அடுத்து ரஷ்ய பாதுகாப்பு மன்றம் ஈரானுக்கு ஒரு அவசர செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்கா அதிகளவான படைகளை குவித்து வருகின்றது. மேலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி ஈரானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். இதற்கான வேலை திட்டங்களையே இவர்கள் திரைமறைவில் மேற்கொண்டு வருகின்றார்கள் என ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு மன்றம் ஈரானிய தலைமைகளுக்கு அவசர செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. அதாவது நேற்றைக்கு முன்தினம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி 10,000க்கும் அதிகமான மேலதிக தரைப்படை சிப்பாய்களை அதிகாரிகளை அனுப்பி வைப்பதற்கான ஒப்புதலை அமெரிக்காவின் பென்டகன் அறிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கே இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். இவை தொடர்பான உளவு தகவல்களை தான் தற்போது ரஷ்யாவின் பாதுகாப்பு மன்றம் ஈரானிய தலைமைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் ஊடக நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்தார். போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து நான் இன்னும் சிந்திக்கவில்லை. மேலும் போர் நிறுத்தத்தை நீடிப்பது அவசியமானதாக இருக்கும் என்றும் நான் கருதவில்லை. வரவிருக்கக்கூடிய 2 நாட்கள் மிகவும் அற்புதமான நாட்களாகவே இருக்கப் போகின்றன. இந்த போரானது ஒரு ஒப்பந்தத்துடன் முடிய போகின்றதா அல்லது அவர்களுடைய அனைத்தையும் நாங்கள் முழுமையாக அளிக்கப் போகின்றோமா என்பதனை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த போரானது எப்படி வேண்டுமானாலும் முடியலாம். ஒரு உடன்பாடு எட்டப்படுவதே சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் அனைத்தையும் கட்டியெழுப்பி விடுவார்கள். என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் தற்போது அவர்களுடைய திறன்களை அழித்து விட்டோம். மேலும் எஞ்சிருக்கக்கூடிய திறன்களையும் முழுமையாக அழித்து விடுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது இன்னும் 2 நாட்களுக்குள்ளே ஈரான் ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்ய வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் 2 நாட்களுக்கு பின்பு ஈரானுக்கு எதிரான அதிரடியான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவுமே டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். 2 வார யுத்த நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தாரோ அதே போன்றே தற்போது மிரட்டல்களை வெளியிடுகின்றார். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இவர்கள் ஈரானோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை. தங்களுக்கு தேவையான நேரத்தை பெற்றுக் கொண்டு விட்டு ஈரானுக்கு எதிரான தரைவழி
தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கே திட்டமிடுகின்றார்கள். ஒன்று, இன்னும் 2 நாட்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம், அல்லது வருகின்ற 22ஆம் தேதி ஒப்பந்தம் முடிவடைந்ததும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம், அல்லது இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதியை மேலதிகமாக இன்னும் 2 வாரங்களுக்கு நீடித்ததற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். அதுவரைக்கும் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய வெற்று நாடகங்கள் மாத்திரமே. சர்வதேச ஊடகங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எவ்வளவு அறிக்கைகளை வெளியிட்டாலும் களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் இதுதான். பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள், இழுத்தடிப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் அமெரிக்கா தனக்கு தேவையான நேரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரமே. மேலும் இது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். இதற்கமைவாகவே ஈரானும் அனைத்து தயார்படுத்தல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்கா காண்பிக்கக்கூடிய நாடகத்தை நம்புவதை போன்றே ஈரானும் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. ஈரானின் தயார்படுத்தல்களையும் ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் அமெரிக்கர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஈரானும் அமெரிக்காவின் நாடகத்திற்கமைவாக காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது. அடுத்து இன்றிரவு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகள் ஈரானிலே களமிறங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு சில முக்கியமான தகவல்களை, செய்திகளை அனுப்பி வைத்திருப்பதாகவும், இவை தொடர்பான மிரட்டல்களையும் அச்சுறுத்தல்களையும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஈரானுக்கு வழங்குவதற்காகவே ஈரானில் களமிறங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்துவதற்கு ஈரானுக்கு எல்லாவிதமான உரிமையும் காணப்படுகின்றது. யுரேனியம் செறிவூட்டலின் வகையும் அளவும் பேச்சுவார்த்தைக்குட்பட்டவை. ஆனால் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவது பேச்சுவார்த்தைக்குட்பட்டவை அல்ல. மேலும் எங்களுடைய சிவப்பு கோடுகள் தெளிவாகவே இருக்கின்றன. யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் ஒரு பொழுதும் பூஜ்ஜியமாக்கப் போவதில்லை. எங்களுடைய யுரேனியம் கையிருப்புகளை நாங்கள் யாரிடமும் ஒப்படைக்கப் போவதில்லை. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையானது சட்டவிரோதமானது. மேலும் போர் நிறுத்தத்தை சிதைக்கக்கூடிய வகையிலேயே இந்த அமெரிக்க கடற்படை முற்றுகை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் அமெரிக்காவினால் ஈரானிய கடற்பிரதேசங்களை முற்றுகையிட முடியாது. அமெரிக்காவினுடைய இந்த கடற்படை முற்றுகையானது ஈரானுக்கு பொருந்தாது. இதனை அமெரிக்கர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான எந்த விதமான ஒப்புதலும் வழங்கப்படவில்லை. மேலும் இந்த போர் நிறுத்தத்தை நீடிப்பது தொடர்பாக நாங்கள் எந்த விதமான கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை. தற்போது நாங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருகின்றோம். அமெரிக்கர்கள் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் களத்திலே அனைத்து விளைவுகளையும் அவர்கள் சந்திப்பார்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானிய ராணுவத்தின் தலைமையகமான காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய தலைமை தளபதி இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்க ஆக்கிரமிப்பு இந்த பிராந்தியத்திலே சட்டவிரோத கடற்படை முற்றுகையை தொடர்ந்தால் இது போர் நிறுத்தத்தை மீறக்கூடிய செயலாகவே பார்க்கப்பட்டு அதற்கான பதிலடிகள் வழங்கப்படும். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த கடற்படை முற்றுகை தொடர்ந்தால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதேசமும் பாதுகாப்பாக இருக்காது. மேலும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. செங்கடல் பிரதேசத்தினூடாகவும் எந்த விதமான வர்த்தகத்தையும் யாராலும் மேற்கொள்ளவே முடியாது என காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய தலைமை தளபதி தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய இந்த முற்றுகைக்கு எதிராக ஈரான் இன்னும் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. 2 வார யுத்த நிறுத்தம் என்பதனால் ஈரானியர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். தற்போது இதற்கான பதிலடி தாக்குதல்களை ஈரானியர்கள் மேற்கொண்டால் யுத்த நிறுத்தத்தை மீறி ஈரான் தான் தாக்குதல்களை மேற்கொண்டது, இதனால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என சர்வதேசத்தை நியாயப்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வேறு விதமாக காய்களை நகர்த்துவார்கள். எனவே இதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடமளிக்க கூடாது என்பதற்காகவே தற்போது ஈரான் பதிலடி தாக்குதல்களை கவனமாக மேற்கொள்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை உடைத்துக் கொண்டு ஈரானிய கப்பல்கள் தொடர்ச்சியான போக்குவரத்தையும் வர்த்தகத்தையும் மேற்கொள்கின்றன. முன்னே காணொலியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். அதாவது சர்வதேச கடல் பரப்பை பயன்படுத்தாமல் ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய கடல் பிரதேசத்தை பயன்படுத்தி ஈரானிய எண்ணெய் கப்பல்களும் ஈரானிய வர்த்தக கப்பல்களும் தொடர்ச்சியான ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. இன்றைய தினம் ஈரானிய துறைமுகத்திலிருந்து உணவுப் பொருட்கள் ஏற்றப்பட்ட மிகப்பெரிய சரக்கு கப்பல் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்து இமாம் கொமேனி துறைமுகத்தை அடைந்திருந்தது. மேலும் அங்கிருந்து ஏனைய துறைமுகத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. அதே போன்று அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலிசா என்கின்ற மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஹெர்மோஸ் ஜலசந்தி வழியாக ஈரானிய துறைமுகங்களை நோக்கி நகர்ந்துள்ளது. அதே போன்று ஓஃபேசியினால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய எண்ணெய் கப்பலும் அமெரிக்காவினுடைய முற்றுகையை மீறிய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடந்து ஈரானிய கடற்பிரதேசத்தினூடாக பயணித்துள்ளது. அமெரிக்க முற்றுகையை தாண்டி எந்த விதமான கப்பலும் ஈரானிய கப்பல்களும் செல்லவில்லை என அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது போலி பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டாலும் ஈரானிய கப்பல்கள் ஈரானிய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.